பிசிக முஸ்லீம் லீக்கும் நகர்ந்திருக்கிறாங்க. இது என்ன அமைச்சரவைக்குள் போயிருக்காங்களா இல்ல கூட்டணி கணக்குகள் எல்லாமே மாறுதுன்னு புரிஞ்சுக்கிறதா? ரெண்டு இடத்துலயும் ரெண்டு சைட்லயும் ஒரு நீட் இருந்தது இல்லையா? தவேகாவுக்கு நம்பர்ஸ் தேவைப்பட்டது. இவர்களுக்கு இப்போ திமுக கூட்டணியோட இருந்துட்டு பெரிய பிரயோஜனம் கிடையாது. என்னடா முடிக்கிறீங்க? டேய், கண் இருந்தா முடிக்காம பின்ன மூடிக்குவாங்களாடா? எங்க தலைவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சுட்டு போங்கடா. அரசு அமைக்க முடியாது. எப்படி இருந்தாலும் இப்ப திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்தா கூட அரசு அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. ஏன்னா இடதுசாரிகள் நிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க, அவர்கள் நிக்க மாட்டாங்க. ஸோ அங்கே முடியாது. அப்ப ரெண்டு பேருக்கு ஒரு நீடு இருக்கிறதுனால அந்த நீடு இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்றாங்க. அப்போ இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இத்தனை நாள் அவர் திருநாளப்பா திடுதுப்புன்னு எதிர்கட்சியில் போய் சேர்ந்தேன். அதுதான் ஒரு வாரமா மீட்டிங்கே போகாமக்கிறேன். அப்படி மட்டும் பார்த்தா போதும். திருமாவளவன் எவ்வளவு பல்ட்டி அடிச்சு பேசினாலும் அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கின்ற மிக தெளிவாக இருக்கின்ற விஷயம் அதிகாரப்பகிர்வு இருந்தது. ஒரு அமைச்சரை உட்கார வைக்க முடிஞ்சது. எனக்கு அதுல பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது. அது மன்னியரசு மகிழ்ச்சி அமைச்சராக அதை விட பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. முகத்துல முளைச்சா முக முடியும் தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க? ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? இந்த அரசியல் நமக்கு ரொம்ப பரிச்சிதமான ஒரு முகமா இருந்தது அவருக்கு வந்திருக்கிறது. அப்ப ரெண்டு இடத்துலயும் நீடு இருந்ததுனால இது நடக்கிறது. அடுத்து நீங்க கேட்ட அந்த இதுக்கு உங்களுடைய தலைப்பினுடைய இதுக்கு இன்னைக்கு திமுக மாதிரிதான் கேட்டதுக்கு நீ ஒரு மூலையில சங்கத்தை ஆரம்பிச்சு உண்டியல் குலுக்கிட்டு இருக்கிற. இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஏரியாவில் அரசியல்வாதி ஒருத்தர் எதுக்கா இருக்கிறது? அதிமுக அதிகாரத்தை வந்திருந்தது. அவங்க கூட தான் இருந்தாங்க. 2003 வரை இவர்கள் எல்லாம் அவர் அம்மாவோட தான் இருந்தாங்க. அதன் பிறகு அப்கோர்ஸ் டெஸ்மா எஸ்மா இல்ல போட்டால வைகோ பிடிச்சது டெஸ்மா எஸ்மா இதெல்லாம் நடக்கிறதுனால இவர்கள் வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரெண்டாமியா ஆடு வெட்டி பொங்க வச்சுட்டு தான் காரை வெளியே எடுக்கணுமா? வட்டம் மாவட்டம் ரவுண்டு உருண்டை நீளம் அங்கதான் தலைவருக்கு இருப்பாங்க. ஐயோ இந்த தலைவர்களோட இம்சை தாங்க முடியலப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இப்ப மதிமுக வரல, ஆனால் அவருடைய கூற்றுகள் ஒரு ஐயத்தை ஏற்படுத்துவதா விமர்சகர்கள் சொல்றாங்க. அவங்களும் நகரலாம் அப்படின்னு. இப்ப கிட்டத்தட்ட எல்லாருமே தாவேகா நோக்கி நகர்ற தன்மை தானே இருக்கு. இது ஒரு அலைன்ஸா உருவான மாதிரியே தெரியுது. பரம்பரடா நாங்க ஓடுறா மூசுண்ட பையங்கதான் இருக்கு. இங்க வா வா எங்க ஓட்டானா பின்ன திருநம பாத யாத்திரையா போவான். அவன் எப்போ ஓடிட்டான்? புதுசு இல்ல, ஒண்ணும் புதுசு இல்ல. தாவேகா என்ற இடத்துல அதிமுக இருந்தது நேற்று வரை. 2016 தவிர்த்து பாக்கி எல்லா டைம்லயும் அப்படித்தான் இருந்தது. 2021 அந்த இடத்துல திமுக இருந்தது. இவ்வளவுதான் வித்தியாசம். அதிகாரம் என்பது எங்க இருக்கிறதோ அதை நோக்கி கிராவிடேட் பண்றதுதான் சிறிய கட்சிகளினுடைய ஒரு நியதியா இருக்கும். வேற ஊழல் பண்றதுக்கே சில பேர் வைக்கப்படல, உழைக்கிறதுக்கு நான் ஏன் வைக்கப்படணும்? அண்ணே டியூட்டி டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். என்ன பண்றது? பிள்ளையார பிடிச்சிங்க, அது குரங்கா போச்சு. வழி கிடையாது. 29 நம்ம எடுத்துப்போமே, 2 வருஷம்னா திமுகவுக்கு அலைன்ஸ்னு வேற யார் இருப்பாங்க? திரு ஆர்கே, இதுதான்